ஏசப்பா எங்க இருக்காரு? வீட்டுல இருந்துட்டாரு. நம்ம எதெல்லாமோ தேடி போறோம். இந்த நேரத்துல உடம்பு சரியில்லைன்னா எங்க பெஸ்ட் டாக்டரை தேடி போறோம். ஆனா ஏசப்பா நம்மளோடு இருக்கிறாரு. நம்மளோடு இருந்து நமக்கு எவ்வளவோ அதிசயங்கள் செய்கிறாரு. ஏசப்பாவை நம்ம தேடி போனோம்னா, ஏசப்பாவை தேடி போன எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இல்லை. ஆனா கூடவே இருந்து கூட எல்லா விஷயத்திலையும் கூடவே இருந்து ஏசப்பா வழி நடத்துற ஜீவனுள்ளவருக்காயிரா. நீ விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பாவை தேடுங்க. ஏசப்பா கூட ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில ஜெபம் பண்ணு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க தேடி பாருங்க. அதிகாலை நேரத்துல இருந்து ஜெபம் பண்ணி பாருங்களா. ஏசப்பா நல்ல அற்புதம் செய்வாரு. உங்க தேவைகளா சந்திக்கப்படுவாரு. இந்த நேரத்துல நீங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டி இருக்கும், காலேஜ் தேட வேண்டி இருக்கும், பிளஸ் டூ முடிச்சிருப்பாங்க. யாரை தேடுறீங்க? ஃபர்ஸ்ட்ல நீங்க மனசுக்குள்ள நினைச்சு பாருங்களேன். முதல்ல நீங்க ஏசப்பா தேடுங்க. பையன் பிளஸ் டூ முடிச்சிருக்கானா, 10th முடிச்சிருக்கானா, என்ன குரூப் எடுக்கணும், எதுவுமே யோசிக்காங்க. முதல்ல தேட வேண்டியது ஏசப்பாவை தேடி பாருங்க. ஏசப்பாவை தேடும் போது உங்களுக்கு அற்புதம் கிடைக்குமா இல்ல நீங்களே யோசிச்சு பார்ப்பாங்க. அதிகாலையில எழுதி ஜெபம் பண்ணுங்களேன். அதிகாலையில எழுதி ஜெபம் பண்ணும் போது உங்க பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காகவும், பண தேவைகளுக்காகவும், உடல்நிலை சூழ்நிலைக்காகவும் நீங்க தேடி பாருங்க. ஏசப்பா நல்ல அற்புதம் செய்வார். நம்ம தேவன் அற்புதத்தின் தேவனுங்க.